தேசிய தலைவரை பவுடர் வியாபாரி என்று சொன்ன நபரோடையே சிவிகே சிவஞானம் பேச்சுவார்த்தை செய்கிறார். வீட்டு சின்னத்தில் உள்ள சர்வாதிகாரிகளை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் எனது. சுமந்திரன் ஐயா அவர்களும் சிவிகே சிவஞானம் ஐயாவும் சத்தியலிங்கம் ஐயாவும் சிறுதரன் ஐயாவும் இதில் விளத்த வேண்டிய பதவி மோகத்திலே இந்த கட்சியை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிவிகே சிவஞானமும் சுமந்திரன் அவர்களும் தன்னிச்சையான முடிவுகள் எடுத்து இந்த கட்சியை சிதைப்பதற்கு தென்னிலங்கை அரசோடு கைகோர்த்து இந்த கட்சியை தேசிய தலைவரால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் உருவாக்கப்பட்டு இன்று அந்த கட்சி வணக்கம் இன்று தந்தை செல்வா அவர்களுடைய முத்தத்திலே நாங்கள் 8 மணி தொடக்கம் 2 மணி வரைக்கும் உணவு தொகுப்பு போராட்டத்துக்காக நான் இதில் இருக்கிறேன் என்றால் இலங்கை தமிழரசு கட்சி தந்தை செல்வால் உருவாக்கப்பட்ட கட்சி கிடப்பில் கிடந்த போது தேசிய தலைவரால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் உருவாக்கப்பட்டு இன்று அந்த கட்சி ஒரு ஜனநாயகமற்ற அற்ற கட்சியாகவும் சர்வாதிகார கட்சியாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே இன்று நீதிமன்றத்திலே சுமந்திரன் அவர்களால் சில நபர்களை வைத்து போட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சுமந்திரன் ஐயா அவர்களும் சிவிகே சிவஞானம் ஐயாவும் சத்தியலிங்கம் ஐயாவும் சிறுதரன் ஐயாவும் இதில் விளத்த வேண்டிய பதவி மோகத்திலே இந்த கட்சியை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே வெற்றி பெற்ற தலைவர் தெரிவிலே சிவஞானம் சிறுதரன் ஐயா அவரை இயங்க முடியாமல் சுமந்திரன் அவர்கள் செய்யும் படுமோசமான செயலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு ஜனநாயக கட்சி சர்வாத கட்சியாக போகிறது. 377 பேர் பிரதேச சபை உறுப்பினராக தெரியப்பட்டிருக்கிறார்கள். இன்று 8 கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சியிலே. அவர்களை மீறி அன்று முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய தலைவரை தூசண வார்த்தைகளால் கதைத்த லோகேஷ் என்பவர். அது வன்மையாக கண்டிக்கிறது. அந்தந்த மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவு இல்லாமல் சிவிகே சிவஞானமும் சுமந்திரன் அவர்களும் தன்னிச்சையான முடிவுகள் எடுத்து இந்த கட்சியை சிதைப்பதற்கு தென்னிலங்கை அரசோடு கைகோர்த்து இந்த கட்சியை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை வன்மையாக கண்டிக்கிறேன். உண்மையாகவே நான் இந்த பெனரில் அறிவிச்சிருக்கேன் பாருங்கள், இலங்கை தமிழரசு கட்சி வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். மற்றது அந்த நியாயமான கோரிக்கைகள் பதியப்பட்டிருக்கிறது. இந்தளவு நடக்கப்பட வேண்டும். ஜனநாயக முறையிலே இந்த 4-5 பேரும் கட்சியிலிருந்து மற்ற நபர்களை விலத்தி புதிய தெரிவுகளோடு கட்சியை இதோடு கொண்டு போக வேண்டும். இன்று ஒரு சபையை வெல்லுவதற்காக தேசிய தலைவரை பவுடர் வியாபாரி என்று சொன்ன நபரோடையே சிவிகே சிவஞானம் பேச்சுவார்த்தை செய்கிறார். அப்படி என்றால் ஏன் இந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது? உங்களுக்குரிய பதவி ஆசைக்காக நீங்கள் தென்னிலங்கையில் உள்ள கட்சியோடும் சேர்வீர்கள். இங்கு 2009க்கு முதல் பட்டு எமது இனத்துக்கு அழிப்பு சுத்திகரிப்பை செய்த டாக்டர் ஐயாவுடன் சேர்வீர்கள். இதை பார்த்து கொண்டு தமிழ் மக்களை மீண்டும் மீண்டும் பைத்தியக்காரனாக்கக்கூடாது. தேசிய தலைவர் காட்டிய வீட்டு சின்னத்தை போற்றுகிறோம். வீட்டு சின்னத்தில் உள்ள சர்வாதிகாரிகளை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. நன்றி. இந்த 4-5 பேரை கலைக்கலாம் கட்சியோடு. சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது கட்சியில்.